Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஒன்று கொரிந்தியர் 6:9 முதல் 11 வசனங்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரரும் திருடரும் குரலாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். கொரிந்து சபையை சேர்ந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகளில் வந்திருக்கிறாங்க. அந்த ஊர் பொல்லாத ஊர், அது ஒரு பெரிய கமர்ஷியல் சென்டராக இருந்ததுனால அங்கே நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஜனங்கள் ரொம்ப கெட்டு போயிருந்தாங்க அந்த காலத்தில். அந்த ஊரில் கெட்டுப்போன ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த கெட்டுப்போன வாழ்க்கையின் மத்தியில் வாழ்ந்த இவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இயேசு இவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர் ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ இயேசு அவர்கள் வாழ்க்கையில் வந்து விட்டார், சபைக்கு வர்றாங்க. ஆனால் சிலருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சரியாக விளங்கலை அவங்களுக்கு. அதனால தான் எழுதுகிறாரு, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்பதை அறியீர்களா அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டு காமிக்கிறார். அங்கே நடக்கிற அக்கிரமங்களை, அந்த சபையில் இருக்கிறவர்கள் மத்தியில் காணப்படுகிற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பட்டியல் போட்டு காமிச்சிட்டு எப்படி சொல்கிறாரு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள்ன்றாரு. ஆனால் இப்போ மாற்றப்பட்டிருக்கிறீங்க, கழுவப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே என்ன நடந்திருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். அப்படி இருந்தீங்க, இப்போ மாற்றப்பட்டிருக்கீங்க. திருப்பி ஏன் அந்த திரும்பி பார்க்குறீங்க? திருப்பி ஏன் அதுக்குள்ளே போகிறீங்க? திருப்பி ஏன் அதை உள்ளே கொண்டு வர்றீங்கிற மாதிரி தான் பேசுகிறார். அப்போ என்ன நடந்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்தி காட்டும்படியாக எழுதுகிறார். அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, அறியீர்களான்றார் இல்லையா, அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் என்ன? நாம் வஞ்சிக்கப்படாது இருக்கும்படியாய் ஜாக்கிரதையாக இருக்க வேணும். இதை அறிந்து கொள்ள வேணும். வஞ்சிக்கப்படாதபடிக்கு அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், உலகத்தினுடைய கதையை அப்படி தான், வஞ்சனையில் தான் துவங்குது. கர்த்தர் மனுஷனை நல்லா உண்டாக்குனார், தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கினார். ஒரு ஏதேன் தோட்டம் என்கிற அழகான ஒரு சூழலை உண்டாக்கி அங்கே மனுஷனை வச்சார். மனுஷனுக்கு வேண்டிய அத்தனையும் வச்சார். அங்கே மனுஷன் தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்திலும் உறவிலும் வாழ்ந்து வந்தான். அப்படியே இருந்து தான் இன்றைக்கி ஓஹோன்னு இருந்திருப்பான். ஆனால் அங்கே நடந்தது என்ன? 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், வஞ்சிக்கிற பிசாசு வந்து ஏவாளை வஞ்சித்து அதன் மூலமாக மனுக்குலமே விழுந்து போயிற்று. வஞ்சனையினால தான் இன்றைக்கு மனுக்குலம் இன்றைக்கு இந்த அவல நிலையில் இருக்கிறது என்பது வேத வசனத்தின் போதனை. இந்த வஞ்சனைக்கு தப்பிக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த வஞ்சனையில் அகப்படாமல் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது வேதம் பல இடங்களில் பல விதமாக போதிக்கிறது. சில வசனங்களை வாசிக்கிறோம் ஒரு இதில் லேசாக புரிந்து கொள்ளும்படியாக. இந்த வஞ்சனை எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு காரியம், இதில் சிக்காமல் நாம் தப்ப வேணும் என்கிறது வேதம் எப்படி போதிக்கிறது என்பதை கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்றார். என்ன சொல்கிறாரு? உங்களை என்ன பண்ணிட்டேன்றாரு? கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். நிறைய வெட்டிங் என்கேஜ்மெண்ட்டில் இதை எடுத்து நான் பிரசங்கம் பண்ணுறது உண்டு, நிச்சயதார்த்த விழாங்களில். ஏன்னா வேத வசனத்தில் கணவன் மனைவி உறவை குறித்து பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறது? கிறிஸ்துவும் சபையும் எப்படியோ அப்படியே கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறார் பவுல் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில், இல்லையா? கிறிஸ்துவும் சபையும் கணவனும் மனைவியும்னு ரெண்டுத்தையும் ஒப்பிடுறார். திருமண வாழ்க்கையை மட்டும் இல்லை, என்கேஜ்மெண்ட்டையே அப்படி பேசுகிறார். இங்கே என்கேஜ்மெண்ட்லேயே ஆரம்பிச்சிருதுன்றார். இது எப்படி ஆரம்பிக்குதா? உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படிக்கு கெடுக்கப்படுமோ என்று பயந்துருக்கிறேன். அதாவது இந்த மக்களுக்கு சொல்கிறாரு, உங்களை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டேன் நான். யாருக்கு? ஒரே புருஷனுக்கு மனைவியாக இருக்கும்படியாக உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்குன்றார். திருமணம் ஆகப்போது என்கேஜ்மெண்ட்டு ஆகிருக்குன்ற விதத்தில் பேசுகிறார்.
அப்படி என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டதுனால இப்போ எனக்கு கவலையாக இருக்குது. ஏன்னா அந்த பிசாசானவன் பூந்து உங்கள் மனதை மாற்றிடக்கூடாது, வஞ்சித்திடக்கூடாது, உங்களை ஏமாற்றி வேறு பக்கம் திசை திருப்பிடக்கூடாது. என்ன சொல்ல வர்றாரு? என்கேஜ்மெண்ட் எதுக்கு வைக்கிறோம்? என்கேஜ்மெண்ட் விழாவில் நான் பேசுகிறது உண்டு. என்கேஜ்மெண்ட் எதுக்கு? 2 பேர் வர்றாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 வீட்டார் வர்றாங்க, 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறோம், மோதிரம் மாற்றிக்கிறாங்க, ஏதோ நடக்குதாங்க, அறிவிக்கிறோம் 2 பேரும் திருமணத்துக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு. அங்கே என்ன நடக்குது? திருமணத்துக்காக நிச்சயிக்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் போய் மாப்பிள்ளை தேடுறதில்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேறு மாப்பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னா, நோட்டம் விட்டுட்டு இருந்ததுன்னா தப்புன்னு அர்த்தம். அதனால் என்கேஜ்மெண்ட்டில் நான் அறிவிக்கிறது, இனிமேல் நோட்டம் விடக்கூடாது, இனிமேல் அது பெட்டராக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா நிச்சயம் முடிஞ்சு போச்சு. அதுதான் சொல்கிறாரு இங்கே. நீங்கள் ஒரு புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்படும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. யூ பின் பிட்ராத் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு இங்கிலீஷில். அப்போ பிட்ராத்தல் ஆயிடுச்சு. ஆகவே அதில் உண்மையாக இருங்கன்றாரு. பிட்ராத்தல் ஆயிட்டபடினால, ஒப்பு கொடுக்கறதுக்காக நியமிக்கப்பட்டபடினால, இனிமே கட்சி மாறிடலான்னு பார்க்கக்கூடாது, அப்படி தாவிரலாமான்னு பார்க்கக்கூடாது, இது வேணாம் அதை எடுத்துக்கலாமான்னு பார்க்கக்கூடாது. இப்படி அந்த மாதிரி புத்தி வேலை செஞ்சதுன்னா அது சரியான புத்தி இல்லைன்னு அர்த்தம். இது ஆவிக்குரிய ஜீவித்தில் நடக்குது. நீங்கள் இயேசுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு பிட்ராத்தல் நடந்துருச்சு, என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. இனிமே நீங்கள் மற்ற காரியங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடாது. இந்த உறவை கெடுக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடக்கூடாது. பிசாசானவன் அப்படி கெடுக்கிறதுக்கு, வஞ்சிக்கிறதுக்கு எப்போவுமே வேலை செஞ்சிட்ருக்கான். ஜாக்கிரதையாக இருங்கன்றார். அதை பற்றி தான் நான் பயந்து கொண்டிருக்கிறேன். அப்படி பண்ணிடக்கூடாது பிசாசு உங்களை அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு பாருங்கள், இந்த வஞ்சனை எவ்வளோ பெரிய பொல்லாத ஒரு காரியம்னு. எபிரேயர் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3:13, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். பாவத்தின் வஞ்சனையினாலே ஒருவரும் கடினப்பட்டு போகாதபடிக்கின்றார். அப்போ பாவத்தின் வஞ்சனைன்னு ஒன்று இருக்குது. விசுவாசிகளுக்கு சொல்கிறாரு, பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்கன்றார். இன்னொன்று, அதாவது வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்கன்ற எச்சரிப்பு தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது. லூக்கா 17, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. லூக்கா 17:26 நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். நோவாவின் நாட்கள் எப்படி இருந்ததோ அதே போல் கடைசி காலத்திலும் இருக்குமா. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் எல்லாரையும் அழித்து போட்டது. நோவா பாருங்கள், ஊர் முழுக்க பிரசங்கம் பண்ணுறான். வெள்ளம் வரப்போகுது, அழிய போகுது, எல்லாம் பண்ண போகுதுன்னு வருஷ கணக்கில் பிரசங்கம் பண்ணிட்டு வர்றான். பேழையை வேறு செஞ்சிட்ருக்கான். அந்த காலத்தில் பேழை யாரும் பார்த்தது கிடையாது, ஒரு கப்பலை பார்த்தது கிடையாது. எல்லோரும் பார்த்து சிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னையா நீ இதை போய் கட்டி, இது மிதக்குமா, இது உள்ள நாங்கள் ஏறினா என்ன ஆகுறது, சேர்ந்து முழுகிடுவோம் போல இருக்குது, நாங்கள் நீந்தியே தப்பிச்சிருவோம் போ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்களோ தெரியல, பரியாசம் பண்ணியிருப்பாங்க. செய்கிற நடவடிக்கையெல்லாம் அவர்களுக்கு கேவலமாக தெரிஞ்சது, அற்பமாக தெரிஞ்சது. ஆனால் அவனுக்கு தெரியுது வெள்ளம் வரப்போகுது, அதுக்கு தப்பும்படியாக இவள் மனம் திரும்பணும் அப்படின்னு தெரியுது. ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க பிஸியாக இருக்கிறாங்க வாழ்க்கையில். அதைத்தான் இப்படி சொல்லிடுது, புசித்து குடித்து பெண் கொண்டு கொடுத்து இப்படி இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வர்றது, போகிறது, சாப்பிட்றது, தூங்குறது, எந்திரிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, பிள்ளை பெற்றுக்கிறது, இப்படி நார்மலாக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க. திடீர்னு வெள்ளம் வந்தது, எல்லாரையும் அழித்து போட்டது. எவ்வளோ நாள் வார்னிங் சொல்லி சொல்லி யாரும் கவனிக்கவே இல்லை. யாரும் அவன் பாட்டுக்கு வார்னிங் கொடுக்க அவன் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இங்கே வார்னிங் கொடுக்க அவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கிறான் மீட்டிங்லேயே உட்காந்து. ஹலோ, இங்கே வார்னிங் கொடுக்க அவன் வர்றதில்லை. அட போயா, அவர் கிடக்கிறாரு, அவர் என்னத்தையே சொல்லுவார் அப்படின்னு கிடக்கிறான். அப்போ இவருடைய வார்னிங்கெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் உரைக்கவே இல்லை. பாருங்கள், அவன் பாட்டுக்கு நார்மலாக லைஃப் போயிட்டே இருக்குது. திடீர்னு எல்லாத்தையும் அழிச்சு போடுது. ஐயோ என்ன அப்படி ஆகிடுச்சுன்றான். இவ்வளோ நாள் அதுதானே சொல்லிகிட்டு இருக்கிறோன்றான். இவ்வளோ நாள் சொல்லதை கவனிக்கவே இல்லை. அப்புறம் ஐயோ அப்படி போயிடுச்சுன்னா எத்தனை வருஷம் சொல்கிறது? எப்போ தான் கவனிப்பீங்க? ஹலோ, ஒருத்தர் சொல்கிறார், விசுவாசத்தை குறித்து இன்னும் எவ்வளோ நாளையா போதிப்பீங்க? ரொம்ப நாள் போதிக்கிறீங்களே. விளங்குற வரைக்கும் போதிப்போம். விளங்கிட்டு அப்புறம் ஏன் போதிக்கிறோம்? ஹலோ, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எவ்வளோ நாள் இன்னும் விளங்குற வரைக்கும் போதிப்போம். கவனிக்கணும், விளங்கிக்கணும். இப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. சாப்பிட்டோம், போனோம், வந்தோம், தூங்கினோம், எந்திரிச்சோம், வேலைக்கு போனோம்,
அதை பண்ணோம் இதை போனோம், பிஸியாக கல்யாணம் பண்ணுறது, பிள்ளை பார்க்குறது, வீடு கட்டுறது, இப்படியே இருக்கக்கூடாது. கடவுளுக்கும் நமக்கு என்ன ஆச்சு? கடவுளுக்கு முன்னால் எப்படி இருக்கிறோம் நாம்? வேதம் இப்படி சொல்லுது, நம்மளை சரி பண்ணோமா, கரெக்டாக இருக்கிறோமா, என்ன இது, அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. திடீர்னு வெள்ளம் வந்தது, எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. கடவுள் ரொம்ப நியாயமானவர். அத்தனை வருஷம் சொல்லிட்டு தான் அப்புறம் செஞ்சார். கடவுள் நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவ்வளோ வருஷம் வார்னிங் கொடுத்து தான் பண்ணார். அப்புறம் பாருங்கள், லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போலவும் 28 நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இதுவும் அந்த நார்மல் லைஃப்பை தான் சொல்லியிருக்குது. அப்படியே போயிட்டே இருக்குது. விற்கிறது, வாங்கிறது, நட்டுறது, கட்டுறது, பெண் கொள்வது, பெண் கொடுக்கிறது, புசிக்கிறது, குடிக்கிறது, இதான் நடக்குது லோத்துவின் காலத்தில். அப்பவும் வார்னிங் நடந்துருக்குது. ஆனால் அவன் பாட்டுக்கு அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ அக்கிரமமாக இருக்குது, நம்ம மனம் திரும்பணுமே, வாழ்க்கையை சரி பண்ணணுமே, நியாய தீர்ப்பு வந்தால் என்ன ஆகுறதுன்ற யோசிக்கவே இல்லை. திடீர்னு வந்தது அக்கினி வந்து, லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளில் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. அதில் தான் 2-3 வசனம் பொறுத்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு, லோத்தின் மனைவியை எண்ணி பாருங்கள்னு. ஞாபகம் வச்சுங்கன்னு இருக்குது. ஏன் அவளுடைய பிரச்சனை என்ன? அந்தம்மாவுடைய பிரச்சனை, நிறைய கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை. அதில் விட்டு வந்தாச்சா, ஆனால் அது விட்டு வந்ததை திரும்பி பார்க்குற பிரச்சனை. விட்டு வந்தது மேலேயே நோட்டம் இருக்குது. மனம், கவனம், ஆசை, விருப்பமெல்லாம் அதில் இருக்குது பாருங்கள். அதுதான் அந்தம்மாவுடைய பிரச்சனை. இதெல்லாம் இதுக்காக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். எல்லோரும் சொல்லுங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். என்ன ஒரு பெரிய எச்சரிக்கை பாருங்கள். ஏன் இவங்கெல்லாம் கொரிந்து சபையில் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க? ஏன் இப்படி ஒரு கேடுகட்ட விதத்தில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க? இப்படியெல்லாம் எழுத வேண்டியதாக இருக்குது, இப்படியெல்லாம் அவர்களை எச்சரிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொன்னால், அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பேருக்கு வந்து தப்பான ஒரு அபிப்பிராயம், வஞ்சனைக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால் அப்படி எழுதுகிறார். இந்த நவீன உலகத்தில் கூட பலவிதமான வஞ்சனைகள் இருக்குது. ஒரு சாம்பிளுக்கு சிலதை சொல்கிறேன். ஏன்னா இப்போ சிச்சுவேஷனுக்கு ரிலேட் பண்ணணும் அதை, இல்லையா? பழைய காலத்தை பற்றியே பேசின்னு இருக்கக்கூடாது. அது இப்போ பொருந்தும். வேத வசனம் வந்து இப்போ பொருந்தது. முதல் வஞ்சனை இதுதான். முதல் அது வந்துடுது பாருங்கள். அப்படி தான் அது முதல் வஞ்சனை. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னாலே விளங்கிடும். ஒருத்தர் சொல்கிறாரு, ஏயா பைபிள் வந்து புதிய ஏற்பாடே 2000 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கு முன்னால் பழைய ஏற்பாடு அது இன்னும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இப்படி போயிருக்குதியா? இது வந்து பழம்பெரும் புஸ்தகம். இதை வந்து இப்போ நவீன காலத்தில், விஞ்ஞான காலத்தில் வைத்து எடுத்துகிட்டு வந்து இதை போதிச்சா இது எப்படி செல்லும்? இது எப்படி நமக்கு பொருந்தும்? இந்த காலத்தில் வாழுகிறவர்களுக்கு எப்படி ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட புஸ்தகம் பொருந்தும் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ நம்மலாம் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம், ரொம்ப நவநாகரிக காலத்தில் வாழ்கிறோம், இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்றார். ஆனால் முதல்ல திருப்பியும் கவனிங்க. 1 Corinthians 6:9-11 என்ன எழுதியிருக்குதுன்னு பார்த்துங்க. இது பொருந்தாதுன்றீங்களா? இன்றைக்கி இது இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்றீங்களா? வாசித்து பாருங்கள் அந்த லிஸ்ட்டை. இது இந்த காலத்தில் இப்போல்லாம் இதெல்லாம் நவீன காலம் பிரதர், நாங்கள் ஐடி வேர்ல்டில் இருக்கிறோம், கம்ப்யூட்டர் முன்னாலேயே உட்காந்துருக்கிறோம், ஏர் கண்டிஷன் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், சூட்டும் கோட்டும் போட்டுன்னு போகிறோம். இன்றைக்கி வந்து இதை சொல்லிகிட்டு இருந்தால் இப்படிப்பட்ட அசிங்கமான காரியங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு. இது யார் பிரதர் பண்ணுறா? இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப மாடர்ன் ஆகிடுச்சு உலகம். எங்கே மாடர்ன் ஆச்சு? ஆமாம், இப்போ கார் வந்துருக்குது, பிளேன் வந்துருக்குது, ராக்கெட்டும் வந்துருக்குது, 3 கூட போய்ட்டு வந்தாச்சு. எல்லாம் சூட்டும் கோட்டும் போட்டு ஜம்முன்னு இருக்கிறோம். ஆனால் இங்கேருந்து 5000 மைல் தூரத்தில் இருக்கிறவனே எப்படி அவன் ஊரையே அழிக்கிறதுன்றதை கரெக்டாக கற்று வச்சுருக்கிறோம். இங்கேருந்து ஒரு மிசைலை விட்டு அங்கே போய் விழுந்து அது ஒன்றும் இல்லாமல் ஆக்குற அளவுக்கு பெரிய ஆளுகளாக இருக்கிறோம். நம்ம அழிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்ன விதத்தில் மாறிட்டோன்றீங்க? அப்போ உலகம் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா ஜனங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. சில காரியங்கள் மாறி இருக்குது, அவ்வளோதான். சில விஞ்ஞான ரீதியாக சில காரியங்கள்லாம் மாறி இருக்குது, சில மாடர்ன் திங்ஸ், அம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்துருக்குது, சில பொருட்கள்லாம் வந்துருக்குது, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் மனுஷன் மாறல. மனுஷனுடைய வாழ்க்கை பேசிக்காக மாறவே இல்லை. முன்னே ஏர் கண்டிஷன் இல்லாமல் தூங்கினா இப்போ ஏசியில் தூங்குறான். ஆனால் நடக்கிறது ஒன்று தான், அவ்வளோதான ஒழிய ஒன்றும் பெருசாக மாறவே இல்லை. வேதம் வந்து ரொம்ப அப் டு டேட்டு. பழங்காலத்து புஸ்தகம் இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் வேதத்தை எங்கே வேணால் வாசித்து பாருங்கள், இந்த காலத்துக்கு நிச்சயமாக பொருந்தும். இதை காட்டில் ஒரு அப் டு டேட்டு காமெண்டரி உலகத்தில் இருக்கவே முடியாது. ரெண்டாவது இன்னொரு வஞ்சனை என்னென்னா, எது சரி எது தப்புங்கிறத காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுதியா? அதனால் அது அந்த காலத்துக்கு சமாச்சாரம். இப்போ நம்ம
இது இந்த காலத்து சமாச்சாரம். காலத்துக்கேற்ப எல்லாம் மாறிடுது. மாரல் ஐடியாஸ் சேஞ்ச். அந்த காலத்தில் சில காரியங்களை பாவம்னு சொன்னாங்க, சிலதெல்லாம் அவங்களுக்கு விளங்கலை. இப்போ வந்து அதை நம்ம பாவம்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, அந்த காலத்தில் பொய் சொல்கிறத பாவம்னாங்க. இப்போ அப்படி இல்லையா? இது வந்து ஒரு மென்டல் டிசீஸ். இது அதுக்கு ஒரு பேர் இருக்குது, சம் டிஸார்டர். நீள பேராக வைப்பாங்க, அதுவும் எவனுக்கு வழங்காத பேரா. ஏன்னா விளங்கிடுச்சுன்னா நீங்கள் புரிஞ்சிருமே உங்களுக்கு. அதனால் இது சச் அண்ட் சச் டிஸார்டர் பிரதர், மென்டலி இது ஒரு சிக்னஸ். இது அந்த சிக்னஸை தான் சொல்லினுக்கிறேன். இப்போ பைபிளும் அதான் சொல்லுது. அந்த சிக்னஸை தான் பாவம்னு பைபிள் சொல்லுது. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நமக்கு விஞ்ஞான ரீதியாக அதுக்கு பதில் வந்துடுச்சுங்க. இன்னும் சில இங்கே பட்டியலிட்டிருக்கப்பட்டிருக்க சில காரியங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து பயாலாஜிக்கலாக ரிசர்ச்சில் சிலதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பாவம்னு சொல்ல முடியாதுங்க. இன்றைக்கி வந்து அது பாவம் கிடையாது. இன்றைக்கி வந்து அதுக்கு சில விஞ்ஞான காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி சில சைக்கலாஜிக்கல் டிஸார்டர். ஆகவே இதை பாவம்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து புது புது பேரெலாம் வந்துருச்சு. இதை பாவம்னு சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஐரோப்பாவில் ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, எனக்கு நான் நிறையா ஐரோப்பாவில் பிரசங்கம்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அங்கே இதே பிரச்சனை தான் இந்த ஆளுகளோட. ஏன்னா பாவன்றதே அவங்க நம்ப மாட்டேன்றாங்க. ஏன்னா பாவங்கிறது இப்போ பாவம் அது அந்த காலத்தில் அறியாமையின் காலத்தில் சொல்லிட்டுருந்தாங்க பாவம்னு. இப்போ வந்து விஞ்ஞான காலம். நாங்கள் வந்து இதை வந்து சைக்கலாஜிக்கல் டிஸார்டர், மென்டல் டிஸார்டர் அல்லது பயாலாஜிக்கல் டிஸார்டர் இப்படி சொல்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தையே ஒழிச்சிட்டாங்க. அப்போ இன்றைக்கி கடவுள் தேவையில்லை, ஆஸ்பத்திரி தேவை. இன்னும் கேட்டால் போலீஸ் கூட தேவையில்லை. ஏன்னா அவன் வந்து குற்றவாளி கிடையாது. அவன் என்ன குற்றம் செய்தான்? குற்றம் ஒன்றும் செய்யலைங்க. அவனுக்கு கொஞ்சம் வியாதி இருக்குது அவனுக்கு. அதனால் கோர்ட்டு கொண்டு போய்ட்டு அப்படியே ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். ஏன்னா வியாதி அவனுக்கு. அவன் என்ன பெரிய குற்றவாளி, அவனை போட்டு ஜெயிலில் போட்டு என்னத்துக்கு பாதிச்சுக்கிட்டு இருக்குங்க? வியாதி அவனுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. அப்படிங்கிற ரீதியில் போகிறாங்க பாருங்கள். அதாவது இப்போ அடிப்படையாக இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஆதியிலே தேவன் சில நித்திய பிரமாணங்கள்ட்டு சிலதை வைத்திருக்கிறார். இட்டர்னல் கேனன் அப்படின்வாங்க. அதாவது நித்தியமாக தேவன் அஸ்திபாரமாக மனித வாழ்க்கைக்கென்று வைத்த சில பிரின்சிபல்ஸ் பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மனுஷனை உண்டாக்குன போதே தேவன் எப்படி உண்டாக்குனார்? தம்முடைய சாயலின்படி ரூபத்தினர் மனுஷனை தன்னை போல உண்டாக்குனார். எப்படி உண்டாக்குனார்? ஆணும் பெண்ணுமாக உண்டாக்குனார். திருமண வாழ்க்கையை பற்றி ஒரு கேள்வி எழுப்பின போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவிட்ட கேள்வி எழுப்பின போது அவர் சொல்கிறாரு, மார்க் 10:6, ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஆதியிலேருந்து வந்ததுப்பா, நடுவில் வந்ததில்லை. இது வந்து ஆணும் பெண்ணுமாக கடவுள் வந்து யோசித்து பார்த்து அவனை உண்டாக்கும் போதே ஆண் பெண்ணு உண்டாக்குனார். வெறும் ஆண் உண்டாக்கலை, வெறும் பெண்ணு உண்டாக்கலை. ஏன் ஆண் பெண்ணு உண்டாக்குனார்? குடும்பம், திருமணம், பிள்ளைகள், இப்படி இனவெருத்தி உண்டாகணும், இதெல்லாம் மனசில் வச்சு தான் உண்டாக்கும். முன்னாடியே அதை மனசில் வச்சு உண்டாக்கும் போது ஆண் பெண் என்று இருவேறு இனங்களாக உண்டாக்குனார். அதுதான் அப்படி சொல்கிறார் இயேசு. ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆதாம் ஏவாள்னு உண்டாக்குனார். ஏன்னா ஆதாம் ஏவாளும் புருஷன் கொண்டாட்டியாக இருந்து பிள்ளைகளை பெற்று இப்படி மனுஷ வாழ்க்கை உண்டாக்க வேணும்னு சொல்லிட்டு ஆடம் அண்ட் ஈவ்னு உண்டாக்குனார். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஆடம் அண்ட் ஸ்டீவன் கூட இருக்கலாங்க. அது அந்த காலத்தில் ஆடம் அண்ட் ஈவ். இப்போ வந்து ஆடம் அண்ட் ஸ்டீவ். ஏன்னா அது இப்படியும் இருக்கலாம். அவ்வளோ சர்வசாதாரணமாக மாற்றிடுறாங்க. ஒரு சட்டம் போட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே, லீகல், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் கேட்குறேன், அதை மாற்றுறதுக்கு கடவுளுடைய நித்திய பிரமாணம் இது வந்து கடவுளுடைய மனதிலிருந்து தோன்றின ஞானம். கடவுள் மனுஷனை உண்டாக்குனவர் இப்படின்னு வச்சுட்டார். ஆண் பெண்ணுன்னு வச்சுட்டார். திருமணங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிற ஒன்றுன்னு வச்சுட்டார். அதை மாற்றுறதுக்கு எந்த மனுஷனுக்கு எங்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எந்த மனுஷன் எந்த அதிகாரத்தில் அதை மாற்றலாம்? மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதா? அப்படிப்பட்ட அறிவு மனுஷனுக்கு இருக்குதா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞானம் அவனுக்கு வந்துருச்சா? கடவுள் பண்ணது தப்பு, இப்போ நான் அதை சரி பண்ணுறேன்ற அளவுக்கு இவனுக்கு எங்கேருந்து வந்தது அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம்? ஒரு சாதாரண மனுஷன், இவன் ஒரு சிருஷ்டிப்பு, இவன் கடவுளால் உண்டாக்கப்பட்டவன், இவனுக்கு ஒன்றும் எல்லாம் தெரியாது பாருங்க. அதை மாற்றக்கூடிய அளவுக்கு இவன் பெரிய இது கிடையாது பாருங்க. காரில் போன கார்பரேட்டர் கூட மாற்ற தெரியாதவன் இதை மாற்றலாமா? கார் எதுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு கூட சொல்ல தெரியாதாலும் இந்த மாதிரி காரியத்தை மாற்றலாமா? எப்படி மாற்றலாம்? இது நான் விளையாடுற காரியமா? இது டேம்பர் பண்ணக்கூடாத ஒரு காரியம். இது தொடவே கூடாது, நம்ம இது பக்கத்திலே போகக்கூடாது, இதை வச்சு நோண்டவே கூடாது. இது வந்து நோன்ற ஒரு காரியம் அல்ல, இது விளையாடுற ஒரு காரியம் அல்ல. ஆண் பெண் என்று கடவுள் உண்டாக்கிட்டாரு. இது நித்திய பிரமாணம். இது வந்து கடவுள் இப்படி தான் மனுஷனை யோசித்து இப்படி திட்டமிட்டு இப்படி உண்டாக்கி இப்படி வச்சு இவ்வளோ காலமாக அப்படி நடந்துகிட்டு இருக்குது.
இதை மாற்றுறதுக்கு எந்த மனுஷனுக்கும் அதிகாரமே கிடையாது. மற்ற கோளாறுகளெல்லாம் சரி பண்ணணும். இது அப்படி ஆயிடுச்சு, இது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லலாம், சரி ஏற்றுக்கொள்ளலாம். அதை சரி பண்ணுறதுக்கு வழியை பார்க்கணுமோ ஒழிய, அது ஏன் அங்கீகரிக்கணுமோ ஒழிய, இதெல்லாம் பண்ணணும் ஒழிய, இதை மாற்றுறதுக்கு அதிகாரம், இதை மட்டும் தொடவே முடியாது. இதை தொடவே முடியாது. இது தொடர்றதுக்கு மனுஷனுக்கு அதிகாரமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிவோ ஞானமோ மனுஷனுக்கு இல்லை. அப்போ பாருங்கள், மனுஷர்கள் என்ன சொல்கிறாங்க, அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அது அப்போ எப்படிங்க, இப்போ புதுசாக நாங்கள் இப்போ இது புது நியாயம், இது ஓகே, இது இப்படி பண்ணிக்கலாம் இப்போது, ஏன்னா அப்படி ஆயிடுச்சு. இப்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்படி எல்லாத்தையும் மாற்றி இது ஓகேன்னு இப்போ ஆக்கியிருக்கிறோம். ஓகேன்னு ஆக்கிறதுக்கு நம்ம யார்? கடவுள் இப்படி ஆக்கியிருக்கிறாரு, நம்ம அப்படி ஆக்க முடியாது. நியாயமே கிடையாது. சில காரியங்களை நம்ம தொடவே முடியாது. நம்ம தொட முடியாத சில காரியங்கள் இருக்குது. நமக்கு அதுக்கு அதிகாரமே கிடையாது. பாருங்கள், இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு காரியங்கள். இன்னும் சிலர் இன்னொரு வஞ்சனை. ஒன்று வேதம் பழம்பெரும் புஸ்தகம் இன்றைக்கி செல்லாதுன்றது. ரெண்டாவது மாரல் ஐடியாஸ் சேஞ்ச், சரி தப்புங்கிறது நாளுக்கு நாள் காலத்துக்கு ஏற்ப மாறுகிறது, அன்னைக்கு இப்படி இன்றைக்கி இப்படி அப்படின்றது. இன்னொன்று கிறிஸ்தவ போதனைகள் ஒழுக்கங்களை போதிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். we accept the Christian ethic, but we deny its teachings concerning sin, salvation, God, world, man, redemption, judgment. அதாவது மனுஷனை குறித்தும் தேவனை குறித்தும் பாவத்தை குறித்தும் மீட்பை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இதை குறித்தெல்லாம் வேதம் போதிக்குதுன்னு சொல்கிறீங்களா, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சர்மன் ஆன் த மவுண்ட் சொல்கிறீங்களா, அதை ஏற்றுக்கலாம். உன்னை போல பிறனை நேசி, அதை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் மனுஷன் பாவி, இவனை ரட்சிக்கிறதுக்காக இயேசு வந்தார், ரத்தத்தை சிந்தி சிலுவையில் ரட்சித்தார், அவர் செத்தார், 3ஆவது நாள் உயிரோடு, ஆனால் ஏற்றுக்க முடியாது. இந்த இயேசு திரும்ப வர்றார், நியாயம் தீர்ப்பார், இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்க, டாக்டரின் வேணாம், அதை விட்டுருங்க, மொராலிட்டியை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, டாக்டரினை விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா மொராலிட்டியும் கூடயே போயிடும். ஏன்னா இந்த மொராலிட்டியே எதன் அடிப்படையில் இருக்கிறது? டாக்டரின் அடிப்படையில் தான் இருக்குது. இந்த உபதேசத்தின் அடிப்படையில் தான் அந்த ஒழுக்க நெறிகள் போதிக்கப்படுகிறது ஒழிய வேறு விதமாக இல்லை. உலகத்தில் உள்ள ஒழுக்க நெறி போதனைக்கும் வேதம் போதிக்கிற ஒழுக்க நெறிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் எப்படி போதிக்கிறாங்கப்பா, நம்ம ஜாதியில் அப்படி பண்ணுறதில்ல, நம்ம ஊரில் அப்படி பண்ண மாட்டோம், நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் அப்படி பண்ண மாட்டோம், நம்ம இந்தியா கலாச்சாரத்தில் இப்படி செய்ய மாட்டோம், செய்யாத நல்லதில்லை, நம்ம இதுக்கு அது ஒத்து வராது அப்படின்னா சரி, நியாயம்தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம இதுக்கு ஒத்து வராது, நம்ம பழக்க வழக்கம், நம்ம குடும்பத்துக்கு அது ஒத்து வராது, நாம் அப்படி செய்கிறது இல்லைங்கிறாங்க. அதுதான் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன். வேதம் அப்படி போதிக்கிறது இல்லை. வேதம் எப்படி சொல்லுது, நீ மீட்கப்பட்டவன், கழுவப்பட்டவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன், புது மனுஷனாக இருக்கிற, ரட்சிக்கப்பட்டவன், இயேசு உன்னுடைய ஆண்டவராக இருக்கிறாரு, அவர் ஆளுகிறாரு, அவருடைய சித்தம் செய்யப்படுது உன் வாழ்க்கையில். அப்போ நீ ஏன் அப்படி செய்யலாம்? அப்படி செய்ய முடியாது. ஆகவே நீ வித்தியாசமானவனாக இருக்க வேண்டும். இது வேறு. இதனுடைய அடிப்படை என்ன? இயேசு எதுக்கு வந்தார், எதுக்கு செத்தார், எப்படி ரட்சித்தார், என்ன, நான் என்னவா இருந்தேன், இப்போ என்னவா மாறி இருக்கிறேன், பழைய மனுஷன் போய் புது மனுஷன் ஆகி இருக்கிறேன், அதனால நான் இப்படி செய்ய முடியாது. அதுதான் கிறிஸ்தவ போதனை. கிறிஸ்தவம் மொராலிட்டியை டீச் பண்ணுறதுக்கும் உலகம் டீச் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம ஊருக்கு அது சரி கிடையாது, நம்ம கிராமத்துக்கு சரி கிடையாது, நம்ம நாட்டுக்கு சரி கிடையாது. கரெக்டு. ஆனால் கிறிஸ்தவம் சொல்லுது நமக்கு அது சரி கிடையாது. ஏன்னா நான் மீட்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், புது மனுஷன், பாவம் கழுவப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, இயேசுடைய ஆண்டவராக இருக்கிறார், அவர் ஆள்றார், அவர் சித்தத்தை தான் நான் செய்வேன், என் சித்தத்தை என் இஷ்டத்தை நான் செய்கிறது கிடையாது. முற்றிலும் வித்தியாசம் பாருங்கள். அதனால் ஒழுக்க நெறியை மட்டும் வச்சுக்கிட்டு போதனையை தள்ள முடியாது. இது ஒரு வஞ்சனை. வஞ்சிக்கப்படாதீர்கள்ன்றார். இப்படிலாம் மாடர்ன் டேஸ் வஞ்சனை வந்திருக்குது. 4வது ஒரு வஞ்சனை என்னென்னா, மரணம் மனுஷனுடைய வாழ்க்கையின் கடைசி. அது செத்த உடனே போச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு, மண்ணோட மண்ணாக மனுஷன் போயிடுறான், அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் கிடையாது. ஆகவே புசித்து குடித்து சந்தோஷமாக இருங்க, ஏன்னா நாளைக்கு சாவு வருது. இன்றைக்கி புசித்து குடித்து சந்தோஷமாக இல்லைன்னா அப்புறம் செத்த பிறகா இருக்க போகிற. இப்போவே நல்லா சாப்பிடு, இப்போவே குடி, இப்போவே புசி, இப்போவே ஜாலியாக இரு, ஏன்னா நாளைக்கு செத்தா முடிஞ்சது கதை அப்படின்றது தான் உலக ஃபிலாசபி. ஆனால் நாம் அப்படி நினைக்கிறது இல்லை. புசித்து குடித்து சந்தோஷமாக இரு, நாளைக்கு சாவு வரும், கிடையாது.
நான் என்ன சொல்கிறேன், இப்போ வாழ்கிறது எப்படி வாழ்றதுன்னு ஜாக்கிரதையா இருங்க, ஏன்னா நாளைக்கு கடவுளுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டியது வரும். இது டோட்டல் வித்தியாசம். ஹலோ, நாளைக்கு கடவுளுக்கு முன்னால் போய் நான் நிற்க வேண்டியது வரும், பதில் சொல்ல வேண்டியது வரும், அவரை பார்க்க வேண்டியது வரும், இதெல்லாம் இருக்குது. ஆகவே அதுக்கேற்ற மாதிரி இப்பொழுது நான் என்ன பண்ணணும், மாறிக்கொள்ள வேணும் என்று சொல்லுகிறது தான் இது. அவங்க அப்படி நம்புறதுனால அவங்க கடவுளை இது பண்ணுறது இல்லை. ஏன்னா செத்தா முடிஞ்சுதுன்றாங்க. நான் செத்தா கடவுள்கிட்ட போகிறேன்னு நம்புகிறேன். ஆகவே தான் நான் வித்தியாசமாக வாழ வேண்டியதாக இருக்கிறது. இருக்கீங்களா? கடைசியாக இன்னொரு ஏமாத்து வேலை என்னென்ன, இன்னொரு டிசப்ஷன் அல்லது இன்னொரு வஞ்சனை. வஞ்சிக்கப்படாதீங்கன்றாரு. இன்னொரு வஞ்சனை என்னென்னா, இது ரொம்ப மாடர்ன் டேயில் ரொம்ப பெரிய வஞ்சனை. அது என்னென்னா, கர்த்தர் அன்பாக இருக்கிறார், ஆகவே பயப்படாதீங்க. நீ என்ன தப்பு பண்ணாலும் உன்னை மோட்சத்தில் அவர் சேர்த்துக்கொள்வார். கர்த்தர் அன்பாக இருக்கிறதுனால அவர் நீ பாவம் பண்ண 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 உன்னை பேசாமல் மன்னிச்சிட்டே இருக்கிறாரு. என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். அவர் ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது. ஏன்னா அவர் ரொம்ப அன்பானவர். சில சின்ன பசங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்கள் அப்பா என்னை அடிக்கவே மாட்டார், ஏன்னா அவர் ரொம்ப அன்பானவர். எங்கள் அம்மா தான் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உண்மை என்னன்னா, அம்மா ரொம்ப அன்பு கூறுறதுனால தான் அடிக்கிறாங்க. ஏன்னா இவன் நல்லா இருக்கணும்னு தானே அடிக்கிறாங்க. இவன் கெட்டு போனவன் கை ஓடினு அடிக்கிறாங்க, கால் ஓடினு அடிக்கிறாங்க. இவனை திருத்தணும், இந்த படவை அப்படி பண்ணிகிட்டே இருக்கிறானே, நாளைக்கு உருப்பிட மாட்டான் எப்படியே போனான்னு சொல்லி தான் அவங்க பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவன்கிட்ட இவ்வளோ நேரம் மல்லு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது அவனுக்கு வழங்க மாட்டான். அவன் நினைக்கிறான் அப்பா ரொம்ப அன்பானவர், ஏன்னா அடிக்கவே மாட்டார், கண்டுக்கவே மாட்டார். அப்போ சிலருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், இந்த பரலோக அப்பா கண்டுக்க மாட்டார், இந்த பிரசையாருங்க தான் இப்போ பெரம்பெடுத்துட்டு வந்துடுறாங்க அடிக்கிறதுக்கு. அந்த பரலோக பிதா கண்டுக்காதவர், அவர் அன்பாக இருக்கிறார். ஆகவே நீ என்ன வேணா பண்ணிக்க, ஜாலியாக இருந்துக்க. உனக்கு நாளைக்கு நியாய தீர்ப்பு கிடையாது, கடவுளுக்கு முன்னால் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கு அது கிடையாது இது கிடையாது அப்படின்னு 1008 இதை சொல்லி விட்டுறாங்க. இப்படியெல்லாம் வஞ்சனைகள். வஞ்சிக்கப்படாதீர்கள்னு சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலன். எல்லாம் சொல்லுங்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள்.